அனைவருக்கும் வணக்கம். TNPSC உடைய குரூப் 4 தேர்வுகள் அனைத்தும் எழுதி முடிச்சுட்டு இந்த மாதத்திற்குள்ளார தேர்வினுடைய முடிவுகள் மார்ச் மாதம் 2023க்குள்ளார வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு தேதி 21, இன்னொரு 9 நாட்களுக்குள்ளார தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி தேர்வாணையம் வெளியிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட்டை படித்த மாணவர்களும் இல்லாமல் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாணவர்களும் அடுத்து நம்ம என்ன போஸ்ட் எடுக்கிறது, ஏன்னா அந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் 2 போஸ்ட் இருக்குது. ஒன்று VAO இருக்குது, இன்னொன்று ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குது. ரெண்டில் எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபியூஸ் இருக்கக்கூடியவங்களுக்காக இந்த காணொலி. இதில் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை டிஃப்ரென்ஸ் என்ன, எதில் வந்து சேலரி வித்தியாசம் இருக்கும், எதில் வந்து பவர் அதிகமாக இருக்கும், எதில் இருந்தால் சீக்கிரமாக ப்ரொமோஷன் போக முடியும், எதில் இருந்தால் மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும், ஸோ அப்படிங்கக்கூடிய இந்த வித்தியாசத்தை மட்டும்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல 2 போஸ்டர்ஸ் இருக்குதுங்கிறத பார்த்தோம். என்னென்ன? ஸோ ஒன்று VAO அப்படிங்கக்கூடிய பணியிடம், அடுத்தது ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரைய நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது. VAO அப்படிங்கக்கூடியது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து கீழே மட்டும்தான் அது வரும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே மட்டும்தான். சரிங்களா? ரெவென்யூ கீழே மட்டும்தான் அது இருக்கும். ஸோ இதே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டும் இருக்குது. ஆனால் அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் JAன்னு சொல்ல மாட்டாங்க, ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. இளநிலை வருவாய் ஆய்வாளர். சரிங்களா? மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எடுத்தால் தான் ஜூனியர் அசிஸ்டண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா இளநிலை வருவாய் ஆய்வாளர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பதவி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இருக்கும். JRI அப்படிங்கிற இந்த இளநிலை ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட், JN தான் நமக்கு காமனாக அதையும் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேர் JRI. ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் VAOவும் இருக்குது, JAவும் இருக்குது. ஸோ ரெண்டில் VAO எடுக்கலாமா JA எடுக்கலாமா அப்படிங்கிறப்ப முதல்ல எல்லாருமே பார்க்கக்கூடியது சேலரி. ரைட், ஓகே. சேலரியை பொறுத்தவரைய 2 பேருக்குமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. 2 பேர்த்துக்குமே சேம் சேலரி, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 பேர்த்துக்குமே சேம் சேலரி. ஸோ எல்லா அலவன்ஸ் இது எல்லாமே 2 பேருக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். சரி, ரைட், ஓகே. ஸோ அதுக்கடுத்து நம்ம போகக்கூடியது 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஜாபுடைய நேச்சர் என்ன, நேச்சர் ஆஃப் த ஜாப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்ப்போமா. ஸோ நேச்சர் ஆஃப் த ஜாப் அப்படின்னா VAOவை பொறுத்தவரைய அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலான ஆஃபீஸ் இருக்கும், ஒரு தனி அலுவலகம் இருக்கும். அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கக்கூடிய அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. அவருக்கு கீழே இப்போ தலையாரி இருப்பாங்க, தண்டல் இருப்பாங்க, கணக்கு பார்க்கறதுக்காக இருப்பாங்க. சரிங்களா? இவங்கெல்லாம் VAOவுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படிங்கக்கூடியவர் இப்போ ஒவ்வொரு தாலுக்காலையும் இருக்கக்கூடிய தாசில்தார் ஆஃபீஸ், வருவாய் அலுவலர் இருக்கக்கூடிய பார்த்தீங்களா, இந்த வருவாய் அலுவலகத்தில் ஆஃபீஸில் மட்டும்தான் வேலை செய்வார். இவருக்குன்னு தனியாக இண்டிவிஜுவல் ஆஃபீஸ் கிடையாது. ரைட்டா? இவர் தான் அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்தவரைய எல்லா ஃபைலையும் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணக்கூடிய நபராக இருப்பார். சரிங்களா? இவருடைய ஒர்க்கிங் ஹார்ஸ் அப்படிங்கக்கூடிய பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு போனார் அப்படின்னா 5 மணி வரைய ஒர்க்கிங் ஹார்ஸ் அஸ் பர் த ரெக்கார்ட் படி. சில நேரங்களில் இந்த ஒர்க் ஹவர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகவும் ஆகலாம். VAOவை பொறுத்தவரைய அவருடைய ஒர்க்கிங் ஹார்ஸ் அப்படிங்கிறது காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைய அவர் அலுவலகத்தில் இருக்கணும். ஆனால் VAO ஒர்க் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் அப்படின்னம்னா 24 ஹவர்ஸ் ஒர்க்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அலுவலகத்தில் 10லேருந்து 1 மணி வரை இருந்து மக்கள் கேட்கக்கூடிய சான்றிதழ்கள், சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அவஸ்தை அது. அதுக்கப்புறம் அவர் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறது 1 மணிலேருந்து 5:45 இல்லைனா 5 மணி வரைய கூட அவர் பண்ணலாம். இப்போ நான் இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம VAO நம்மகிட்ட படித்து இப்போ VAOவாக இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கேட்டு தான் சொல்கிறது. ஸோ ஃபீல்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் நீங்கள் ஒரு ஆஃபீஸ்குள்ளார தான் போகிறீங்க. காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைய கம்பல்சரி நீங்கள் ஆஃபீஸில் இருக்கணும். அதை விட எக்ஸஸாகவும் ஒர்க் இருக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஆஃபீஸ் இருக்குது. 10 மணிலேருந்து 1 மணி வரைய தான் நீங்கள் ஆஃபீஸில் உள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபீல்டு ஒர்க், அதுக்கப்புறம் ஆஃபீஸஸில் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 பேருக்கு இருக்கக்கூடியது எப்போதுமே ஒரு பதவி அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பவர், ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்கல்ல. ஸோ எல்லாமே அரசு அலுவலக பணிகள் அனைத்துமே மிக மதிப்புக்குரிய பதவிகள் தான். ஏன்னா பொதுமக்களுக்கு டு சர்வ் த பீப்புள் அப்படிங்கிறது. ஆனால் ரெண்டுலையும் கம்பேர் பண்ணுறப்ப VAO அப்படிங்கிற ஒர்க்கை பொறுத்தவரைய VAOவில்
ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கும், ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கும், ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்கும். ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கும், ஆஃபீஸ் ஒர்க். ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறப்ப அந்த தன்னுடைய வருவாய் கிராமத்துக்குள்ளார அவர் போய் ரவுண்ட்ஸ் போவாங்க, அங்கே இருக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் பார்ப்பாங்க, மக்களோடு நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடியவர் விஏஓ. சரிங்களா? ஆனால் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கக்கூடியது முழுக்க முழுக்க அலுவலக பணி தான், ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான். சரியா? அங்கே அலுவலக பணி அப்படிங்கிறனால இவர்களை விஏஓவை கம்பேர் பண்ணுறப்ப மக்களோடு நேரடி தொடர்பு அப்படிங்கிறது இந்த ஜேஆர்ஐ அப்படிங்கக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாக கம்மி. சரிங்களா? ஸோ இப்போ 2 பேருக்கு இருக்கக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பொதுமக்களை சந்திக்கிறனால அந்த கிராமம் முழுக்க ஒரு பரிச்சயமானவராக இருப்பார். விஏஓ அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கும், அந்த கிராமத்தினுடைய குட்டி கலெக்டர் அப்படின்னே சொல்லுவாங்க. எல்லா விவரங்களும் அவருக்கு தெரியணும். கலெக்டருக்கு ஈக்குவலான அந்த கிராமத்தில் ரைட்ஸ் அவருக்கு இருக்குது. ஆனால் ஜூனியர் அசிஸ்டன்ட் அலுவலகத்தை விட்டுட்டு வெளியில் வந்தால் அவர் சாதாரண ஒரு மனிதராகத்தான் அவரே நமக்கு தெரிவாங்க. ஸோ அதனால் ஜூனியர் அசிஸ்டண்ட்டை விட விஏஓ அப்படிங்கிறது பவர் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக இருக்கக்கூடியதாக இருக்குது. சரி, இப்போ ஃபீல்டு ஒர்க் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிறனால இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இங்கே அதிகம். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா தன்னுடைய கிராமத்தில் நடக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அவசர சம்பவங்கள், குற்ற நிகழ்வுகள், மணல் திருட்டு, விபத்து போன்ற அனைத்து சம்பவங்களையும் விஏஓ எந்த நேரத்தில் இருந்தாலும் அந்த நேரத்தில் போய் அவர் ஆஜராகணும். முதல்ல காவல்துறைக்கு தகவல் போகும், காவல்துறை அடுத்தது விஏஓ, 2 பேருமே அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த இடத்துக்கு விஏஓ கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறது விஏஓனுடைய சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிகளில் சொல்லப்படுவது. ஸோ அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே அதிகம். ஆனால் ஜேஏ அப்படிங்கிறவர் தன்னுடைய அலுவலக நேரத்தை தாண்டி அதற்கப்புறம் அவர் அலுவலகம் சம்பந்தமான பணிகள் அவர் செய்யணுங்கிற அவசியம் இருக்காது. சரிங்களா? ஆனால் இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கிறார் ஜேஏ, அவர்கிட்ட கேட்குறப்போ ஒரு நாள் மட்டும் வாரத்தில் சில சமயங்களில் இரவு நேர பணிகளும் இருக்கும், ரெயின்ஃபால் கால்குலேட் பண்ணணும். ஸோ ரெயின்ஃபால் கால்குலேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டியூட்டி போடுவாங்க சார், அப்போ மட்டும் இரவு நேர பணிகள்லாம் கூட இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா சேலரி, நேச்சர் ஆஃப் ஒர்க், பவர் அப்படிங்கிறது விஏஓவுக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ப்ரொமோஷன் அப்படிங்கிறது. ஸோ ப்ரொமோஷன் எப்படி இருக்கும்? ஸோ ப்ரொமோஷன் அப்படிங்கக்கூடியது விஏஓவுக்கு ஃபஸ்ட்டு வருமா, ஜேஏக்கு ஃபஸ்ட்டு வருமா அப்படிங்கிறது. சரியா? ஸோ இப்போ அதாவது ஜேஏ அப்படின்னா ஜேஏ அப்படிங்கிறது நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் சொல்கிறேன். ஜேஆர்ஐ சார் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு அது தனி காணொலியாக சொல்கிறோம். எல்லா ஆஸ்பரண்ட்ஸும் டிமாண்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன, எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்னென்ன அப்படிங்கிறது, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளார என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குங்கிறத தனி காணொலியாக பார்க்கலாம். சரி, இப்போ விஏஓ இவருக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் அப்படின்னம்னா ஆர்ஐ அப்படிங்கிற அந்த ப்ரொமோஷன், அதை சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ்ஆர்ஐ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரைட். ஸோ இப்போ விஏஓவாக இருந்து இங்கே வரணும் அப்படின்னா ப்ரொமோஷன் அவருக்கு அடுத்த லெவலில் தான். ஜேஆர்ஐ இருக்கக்கூடியவர் ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு இங்கே வரவருக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வரவருக்கும் ப்ரொமோஷன் இங்கே தான். சரிங்களா? சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆர்ஐ அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளார உள்ளே வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் டெபுட்டி தாசில்தார், சரிங்களா? அதுக்கப்புறம் ஆர்டிஓ, அதுக்கப்புறம் கன்ஃபர்ட் ஐஏஎஸ், இதோட ஒரு ப்ரொமோஷன் இருக்குது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார. ரைட். இந்த விஏஓ அப்படிங்கக்கூடியது டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்பாயின்மெண்ட், அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா அந்த மாவட்டத்திற்குள் தான் அவரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபரும் பண்ணுவாங்க. ஒரு கிராமத்தில் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள்லேருந்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள், அதிகபட்சம் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்லாம் கேட்டப்போ நடைமுறையில் 2 வருஷம் தான் சார் வச்சுருக்காங்கன்னாங்க. ஒரு கிராமத்தில் 2 வருஷம் இருப்பார், அடுத்து ஒரு கிராமத்துக்கு அதே மாவட்டத்துக்குள்ளார டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ விஏஓ அப்படிங்கிறது. சரி, இந்த விஏஓ அடுத்த லெவல் ப்ரொமோஷன் ஆகணும் அப்படின்னா அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 6 இயர்ஸ் அவர் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் ப்ரொஃபஷனரி பீரியட்னு சொல்லுவாங்க, அந்த தகுதிக்கான் பருவம் அப்படிங்கிறது, அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தகுதிக்கான் பருவம்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணாமல், எந்த ஒரு பிரச்சனையும் ரைஸ் ஆகாமல் அவர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். இவர் தேர்வு செய்யப்பட்ட நபர் அரசு பணிக்கு தகுந்தவரா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கக்கூடியதான் அந்த ப்ரொஃபஷனரி பீரியட்னு சொல்லக்கூடிய தகுதிக்கான் பருவம், அது 2 வருஷம், அதை அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் இருக்குது. டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அப்படிங்கிறதுல இங்கே 4 பேப்பர் இருக்குது. 4 பேப்பருமே மிக எளிமையான பேப்பர் தான். ஸோ அந்த 4 பேப்பர் அவர் கிளியர் பண்ணியிருக்கணும், விஏஓவாக இருக்கக்கூடியவர். அதற்கப்புறம் அவருக்கு விஏஓ ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது, கிராம நிர்வாக அலுவலர் பயிற்சி அப்படின்ட்டு.
இதற்கு முன்னாடி நமக்கு விஏஓவுக்கு ஒரு 25 மதிப்பெண்கள் டிஎன்பிசியில் கேள்வியாகவே கேட்டிருந்தாங்க. அது சம்மந்தமானதான் அங்கே ட்ரைனிங்காக கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் விஏஓவாக இருக்கக்கூடியவர் சர்வேயர் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சர்வேயர் ட்ரைனிங் முன்னாடியெல்லாம் ஒரத்த நாடு அப்படிங்கிற இடத்துல தான் அங்கே சர்வேயர் ட்ரைனிங் நடக்கும். இப்பெல்லாம் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டம் இல்லைன்னா அந்த மாவட்டத்திலேயே எவ்வளவு நபர்கள் ட்ரைனிங் வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நியர்பையிலேயே இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறாங்களாம். சரிங்களா? ஸோ அதனால இந்த ட்ரைனிங்கும் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் முடிச்சு 6 வருடத்திற்குள்ளார இதெல்லாம் முடிச்சிருக்கணும். 6 வருடத்திற்கு அப்புறம் தான் சார் இதெல்லாம் 2 வருஷத்தில் முடிச்சுட்டார், பரவாயில்ல, இருந்தாலும் 6 வருடத்திற்கு அப்புறம் தான் அவருக்கு நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் கிடைக்கும். யாருக்கு? விஏஓ அவர்களுக்கு. சார் இப்போ ஜேஆர்ஐ சார் அதே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுத்தவங்க ஜேஆர்ஐயாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சார் அவங்க அடுத்த ப்ரொமோஷன் வர்றதுக்கு 3 இயர்ஸ் போதுமானது. 3 இயர்ஸில் அடுத்த ப்ரொமோஷன் அவங்க வந்துடுவாங்க. ரைட்டா? சரி, அப்போனா இவங்க என்ன சார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி 2 இயர்ஸ் ப்ரொஃபஷனரி பீரியட் அப்படிங்கிறத அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, இங்கேயும் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் இருக்கும். டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் 4 பேப்பர், அதையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கும் சர்வேயர் எக்ஸாம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு சர்வேயர் எக்ஸாம் ஒரத்த நாட்டில் மட்டும்தான் இப்போயும் நடத்திட்டு இருக்கிறாங்க. விஓஸ்க்கு பக்கத்திலே கூட போடுறாங்க. அந்த ட்ரைனிங் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பவானி சாகர் அப்படிங்கிற இடத்துல அங்கே அரசு பணியாளருக்கான ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த ட்ரைனிங் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் 3 வருஷத்துக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டார். 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா 2 to 3 இயர்ஸ்னா கூட அடுத்த ப்ரொமோஷன் அவருக்கு கிடைச்சிடும். அதாவது ஜேஆர்ஐலேருந்து சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஆர்ஐ போஸ்ட்டுக்கு அவர் ப்ரொமோஷன் ஆயிடுவார், எலிஜிபிள் ஆயிடுவார். ரைட்டா? சார் இந்த பவானி சாகர் ட்ரைனிங் விஏஓக்கு இல்லையா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏஓக்கு ப்ரொமோஷனுக்கு பவானி சாகர் ட்ரைனிங் நெசசரி கிடையாது. கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஆர்ஐ ஆனதுக்கப்புறம் கூட ட்ரைனிங் போய்க்கலாம். சரியா? ஆனால் இவங்களுக்கு ஜேஏக்கு பவானி சாகர் ட்ரைனிங் இஸ் நெசசரி. ஸோ அப்போனா தான் அது ப்ரொமோஷனுக்கு போக முடியும் அப்படிங்கிறது இருக்கக்கூடியது. ஸோ ப்ரொமோஷன் அப்படிங்கிறது பார்த்துடும் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது சார் இப்போ நாங்கள் குரூப் 1 குரூப் 2 அப்படிங்கிறத நம்ம போக போகிறோம். ஸோ அப்படி போகணும்னு நினச்சோம்னா எங்களுக்கு விஏஓ கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இல்லை ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறதுல இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கீழே நாங்கள் எடுக்கக்கூடிய ஜேஆர்ஐ கம்ஃபர்டபுளாக இருக்குமா? ஸோ விஏஓவாக இருக்கக்கூடியவர்கிட்டையும் நான் பேசினேன், ஜேஏவாக இருக்கக்கூடியவர்கிட்டையும் நான் பேசினேன். ஜேஏவாக இருக்கக்கூடியவர் 10லிருந்து 5 மணி வரைய அவருக்கு முழுக்க அலுவலக நேரம் தான் இருக்குது. ஆனால் விஏஓவுக்கு 10லிருந்து 1 மணி வரை நேரம் அலுவலக நேரம் தவிர மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் இவருக்கு கூடுமான வரை நேரம் இருக்குது. தேர்வுக்கு தயாராக முடியும். இவங்களுக்கு தேர்வுக்கு தயாராக முடியும். சரியா? ஸோ தேர்வுக்கு கம்பேர் பண்ணக்கூடியது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோட விஏஓவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் ப்ரொமோஷனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ விஏஓவை விட ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு தான் ப்ரொமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சீக்கிரமாகவே வாய்ப்புகள் வருதுன்னா அது ஜேஆர்ஐக்கு தான் கிடைக்கிது, ரெவன்யூ இன்ஸ்பெக்டரில். நான் தெரிந்தவரை என்னுடைய மாணவர்கிட்ட கேட்குறப்ப அவங்களுக்கு சக பணியாளர்கிட்ட பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா விஏஓவாக இருந்து 15 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களாம் கூட அடுத்தடுத்த ப்ரொமோஷன்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு கூட விஏஓவாகவே இருக்கிறாங்க சார். இந்த பதவியில் இருக்கக்கூடிய கம்ஃபர்டபுள் ஜோனில் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்கங்கிறனால அது விஏஓ பதவியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரொமோஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா முழுக்க அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வைஸை பொறுத்து தான் முன்பின் இருக்கும். டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தும் முன்பின் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடியது. ரைட்டா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 10 காலி பணியிடங்கள் வருது அடுத்த சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு அப்படின்னா அந்த 10 பணியிடத்துக்கு விஏஓவும் ஜேஏவும் எடுக்கிறாங்கன்னா ஒரு விஏஓ ஒரு 3 பேர் 4 பேர் தான் எடுப்பாங்க. மீதி பணியிடங்கள் அனைத்தும் ஜேஏல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்படின்னா விஏஓ அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் வர்றதுக்கான வாய்ப்பும் கம்மி. ஏன்னா நிறைய பேர் அதை விரும்புறது இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாருங்க சார். ஸோ அப்படின்னா விஏஓ அப்படிங்கிறது ஜேஆர்ஐ அப்படிங்கக்கூடிய ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற போஸ்ட்டையும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஸோ இதை வச்சு நீங்கள் விஏஓ எடுக்கிறதா ஜூனியர் அசிஸ்டண்ட் எடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இது அனைத்துமே நம்ம மாணவர்கள்ட்ட படித்து சர்வீஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கேட்டு தகவல் வாங்கினது தான். ஸோ அடுத்த காணொலியில் ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்லாம் டிமாண்டபிள் இருக்கக்கூடியது யாரெல்லாம் எந்த மகளிர்களுக்கு ஏற்றக்கூடிய துறை எது,
எல்லா துறையுமே மகளிருக்கு இருந்தாலும் கொஞ்சம் அந்த டைமிங் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறது, அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு தயாராகிறது, ப்ரொமோஷன் ஆகக்கூடியது, இது அனைத்தையுமே அடுத்த ஒரு காணொளியில் பார்க்கலாம். தேர்வு முடிவுகள் நல்லபடியாகவே வரும். நம்பிக்கையோடு காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.